இன்றைக்கி சூப்பராக ஒரு வெஜ்ஜி பாஸ்தா பண்ணலாம் வாங்க. இது தாளிப்புக்கு எண்ணெயில் சீரகம், 2 மிளகாய், நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டை தட்டி போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் கேரட், பீன்ஸு, கேப்சிகம், கார்ன்லாம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அடுத்து டேஸ்ட்டுக்கு ஆரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு மூடி சோயா சாஸ் ஊற்றினா போதுங்க. நம்ம பாஸ்தா வேக வைக்கும் போது கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வைக்கலாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஜில் தண்ணியில் நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விடணுங்க. அப்போ தாங்க ஒட்டாமல் வரும் பாஸ்தா. கடைசியாக 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணது தேவைன்னா நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெஜ்ஜீஸ் வேணாம், சிக்கன் பீசஸ் இல்லைன்னா முட்டையை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.